ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து 2024 பிஎன்ஒய்எஸ்க்கு எந்த வீடியோவுமே போடல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி பிஎன்ஒய்எஸ்க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ அண்ட் கவர்மெண்ட் காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் உங்களுக்கு இருக்கிற நிறைய டவுட்கான ஆன்சருமே இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் நேச்சர் அண்ட் மீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தராக பிஎன்ஒய்எஸ் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி நேச்சர் அண்ட் மீ 18. ஸோ அதுக்கும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி 2024க்கான கட் ஆஃப் பற்றி பார்க்கலாம். அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் சீட் மேட்ரிக்ஸ் பற்றியும் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஓசி கேட்டகரி. ஸோ ஓசி கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஓப்பன் கேட்டகரி. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 190+ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 190+ வந்து இருக்கணும். நமக்கு கவர்மெண்ட் காலேஜில் 160 சீட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டோட்டல் 160 சீட்ஸில் ஓசி கேட்டகரிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது 31% வந்து கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 49 சீட்ஸ் வந்து நமக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ பிசி கேட்டகரி நெக்ஸ்ட்டு. பிசி கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜில் டோட்டலாக 26.50% வந்துட்டு பிசி கேட்டகரிக்காக அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு பார்த்தோன்னா பிசி கேட்டகரிக்கு ஒரு 42 சீட்ஸ் வந்து இருக்குது. அதாவது 42 சீட்ஸ் இருக்குது. அண்ட் இவங்களோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 188+ இருந்துச்சுன்னா கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். இதுலேருந்து ஒரு 1 or 2 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து ஆகலாம். தென் நம்ம பார்த்தோன்னா எம்பிசி கேட்டகரி. ஸோ எம்பிசி கேட்டகரிக்கு நம்ம கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 32 சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா எம்பிசி கேட்டகரிக்கு வந்துட்டு ஒரு 20% வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு 32 சீட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அவங்களோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா 185+ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 184 or 183. ஸோ 1 or 2 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஆர் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. தென் நம்ம பார்த்தோம்னா பிசிஎம் கேட்டகரி. ஸோ பிசிஎம் கேட்டகரியில் மோஸ்ட்டாக முஸ்லீம்ஸ் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 6 சீட்ஸு அண்ட் அவங்களோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோன்னா 190+ ஆர் 187+ இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் 187 வந்து ஒரு சேஃப் கட் ஆஃப் தான். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு 1 or 2 மார்க்ஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ 190+ வந்து ஓசிக்கு தான். ஸோ சாரி. அண்ட் 187+ இருந்துச்சு அப்படின்னா பிசிஎம் கேட்டகரிக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 1 or 2 மார்க்ஸ் கம்மியாகவும் ஆகலாம், இல்லை இன்க்ரீஸாகவும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் எஸ்சி கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் டோட்டலாக அப்படி பார்த்தோன்னா 26 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 2 சீட்ஸ் வந்து போயிடும். ஸோ இவங்களோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 182+ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 1 or 2 மார்க் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 26 சீட்ஸ் வந்து இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸில். ஸோ இது எல்லாமே அப்ராக்சிமேட்டாக தான். தென் எஸ்சிஏ கேட்டகரி. ஸோ எஸ்சிஏ கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் எஸ்சிஏ கேட்டகரிக்கு வந்துட்டு 4 சீட்ஸ் இருக்குது. ஸோ இது இந்த 24 சீட்ஸ்லேருந்து தான் இன்க்ளூட் ஆகும். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. தென் எஸ்சிஏ கேட்டகரிக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு 179+ இருக்கணும். தென் எஸ்டி கேட்டகரி. ஸோ எஸ்டி கேட்டகரிக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் 2 சீட்ஸ் இருக்குது. அண்ட் இவங்களோட கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு 176+ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் பிஎன்ஒய்எஸ் 2024க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் கால்குலேட் பண்ணது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து பிஎன்ஒய்எஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இந்த கட் ஆஃப் இருக்குது, எனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு பிஎன்ஒய்எஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த டவுட்ஸை எல்லாத்தையுமே நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி நேச்சர் அண்ட் மீ 18. ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து என்ன கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்கான எக்ஸ்பெக்டட் டேட் எப்போ அப்படின்றது வந்து கேட்குறீங்க. ஸோ லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷனே செப்டம்பர். ஸோ அந்த டேட்டில் தான் விட்டாங்க. ஸோ இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்ளிகேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸோ அப்ளிகேஷன் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ இந்த மந்த் அதாவது லாஸ்ட் மந்த் லாஸ்ட் வரைக்கும்
வரைக்குமே நமக்கு வந்து இருந்துச்சு. அண்டு இப்போ வந்து என்னென்னா ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குமே அவங்களுக்கு வந்து டைம் ஆகும். பிகாஸ் உங்களோட நீங்கள் அனுப்பின டாக்குமெண்ட்ஸ் அண்ட் நீங்கள் அனுப்பினது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான கட் ஆஃப் பேசிஸில் அவங்க வந்து ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக அதுக்கு வந்துட்டு ஒரு 20 to 25 டேஸ் வந்து எடுத்துக்கும். அண்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ளே, அதாவது ஆகஸ்ட்டோட எண்டுக்குள்ளே, அப்படி இல்லைனா செப்டம்பரோட ஃபஸ்ட் வீக்கில் வந்துட்டு நமக்கு ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போ வேணால் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம எப்போ வேணால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பெக்டட் டேட் தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் பற்றியும் பிஎன்வைஸ் பற்றி கேட்குறீங்க. ஸோ என்னோடய வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் பற்றி டவுட்ஸ் வராது. பிகாஸ் நான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் தான் படிச்சுட்ருக்கேன். நான் அங்கேருந்து ரெகுலராக vlogs அண்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் பற்றி என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. அண்ட் நிறைய பேர் பர்டிகுலராக ஏதாச்சும் ப்ரைவேட் காலேஜ் மென்ஷன் பண்ணி இந்த காலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ ப்ரைவேட் காலேஜ் பற்றி பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. பிகாஸ் நான் 2 இயர்ஸாக கவர்மெண்ட் காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ப்ரைவேட் காலேஜ் பற்றி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ தெரியாமல் அந்த காலேஜ் பற்றி சொல்கிறதுல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ப்ரைவேட் காலேஜ் அதனால தான் நான் நிறைய கமெண்ட்ஸ் கூட ரிப்ளை பண்ணல. ப்ரைவேட் காலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ பர்டிகுலராக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய காலேஜஸ்லேருந்து விளாக்ஸ்லாம் போடுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பர்டிகுலராக கேட்டிங்கன்னா அவங்க காலேஜ் பற்றின ஒப்பீனியனும் வந்து அவங்க சொல்லுவாங்க. அண்ட் பிஎன்ஒய்எஸ் நிறைய பேர் வந்து காமனாக இப்போ ரீசெண்டாக கேட்குற கொஷின் என்னென்னா பிஎன்ஒய்எஸ் படித்தா ஸ்கோப் இருக்குமா, பிஎன்ஒய்எஸ் வந்து ஒர்த்து தானா, அப்புறம் பிஎன்ஒய்எஸ் நீங்களும் 5.5 இயர்ஸ் படிப்பீங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ பிஎன்ஒய்எஸ் அப்படின்றது ஒரு 5.5 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்ஸ் தான். ஸோ இதில் ஸ்டெத்து யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ ஸ்டெத் அப்படின்றது வந்து ரொம்ப காமன். ஸோ மெடிக்கல் ப்ரொஃபஷனில் மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து ஸ்டெத் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே ஸ்டெத்தஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு Q&A செஷன் கூட இன்ஸ்டாகிராமில் வச்சுருந்தேன். ஸோ அதுலேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போலேருந்து நம்ம வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் உங்களுக்காக போடுறதுக்கு வந்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக நான் என்ன vlog போட்டாலுமே அதுக்கு கீழே வந்து பிஎன்ஒய்எஸ் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் காமனாக இன்னொரு டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. பிஎன்ஒய்எஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லுங்கள், பிஎன்ஒய்எஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணணும், அப்புறம் அதுக்கு எஜுகேஷ்னல் லோன்லாம் இருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின கம்ப்ளீட்டான இந்த 2024க்கான வீடியோ வந்து நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் காமனாக கேட்குற கொஷின்ஸ் வந்து என்னென்னா ஒயிட் ஏப்ரான் யூஸ் பண்ணுவோமா, உங்களுக்கு யூனிஃபார்மா, ஸோ அந்த மாதிரியெல்லாம் கேட்குறீங்க. ஸோ ஒயிட் ஏப்ரான் வந்து எல்லா காலேஜஸ்லேயுமே கம்பல்சரி. தென் யூனிஃபார்ம் எல்லாம் எங்கள் காலேஜில் இல்லை, பட் சில ப்ரைவேட் காலேஜஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் அந்த ப்ரைவேட் காலேஜஸில் வந்து கேட்டுக்கோங்க. தென் நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு காலேஜ் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி சூஸ் பண்ணணும், ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஸோ அது எல்லாத்தையுமே இனிமேல் வர்ற வீடியோஸில் வந்து நம்ம ரெகுலராக பார்க்கலாம். தென் வந்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க பிஎன்ஒய்எஸ் காலேஜஸ்க்கு டே ஸ்காலர் அலௌடா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் டே ஸ்காலராக அலோவ் பண்ணுறாங்க. பிகாஸ் நீங்கள் அங்கே பக்கத்தில் நியர்பையே இருக்கீங்க அப்படின்னா அலோவ் பண்ணுறாங்க. பட் எல்லா காலேஜஸ் பற்றி தெரியல. பட் எங்கள் காலேஜ் ஜிஒஎன்எம்சி சென்னை அரும்பாக்கமில் இருக்குது. ஸோ எங்கள் காலேஜஸில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் வந்து பட் ரெகுலராக யோகா கிளாஸ்க்கு வந்து வர்ற மாதிரி இருக்கும். தென் வந்துட்டு இதுதான் இன்றைக்கான வீடியோ வந்துட்டு இதுதான். ஸோ ஃபர்தராக இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ டீட்டெயிலாக ஏதாச்சும் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி nature&me18. ஸோ அதை வந்து கேளுங்க. ஸோ சீக்கிரத்தில் நம்ம வந்து இன்ஸ்டாவில் ஒரு Q&A செஷன் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அதில் உங்களுக்கு பிஎன்ஒய்எஸ் ரிலேட்டடாக என்ன கொஷின் இருந்தாலும் கேளுங்க. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.